ரொம்ப நல்லா இருந்தது. அதில் எங்களுடைய மாமா இளவரசு, அந்த தம்பி கிங்ஸ்லி, அந்த பிரபாகர், அந்த நம்ம பாகுபலியில் நடித்த எல்லாருக்குமே நல்ல கதாபாத்திரங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ணன் மன்சூர் அலிக்கானது இதெல்லாம் மண்ணை மக்களை நேசிக்கிற ஒரு உண்மையான ஒரு தலைவனை, ஒரு மகனை விலை பேச முடியாதுங்கிறதுக்கு சான்று. விலை பேச அனுமதிக்கக்கூடாது அது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அண்ணனுடைய வாழ்க்கை ஒரு சான்று. எங்களுக்கெல்லாம் ஒரு சமகாலத்தில் முன்னாடி நடந்து போன முன்னத்தி ஏறுது. அது எவ்வளவு பாராட்டினாலும் தகும். என் தம்பியை இதை துணிஞ்சு எடுத்தான். ஏன்னா அதில் ஒரு சின்ன பிழை வந்தாலும் அவன் தெருவில் நடமாட முடியாது. அது அவ்வளோ பெரிய பேராபத்து இருக்குது. எனக்கு தெரியும். உன்னை யார் இதை எடுக்க சொன்னதுன்னு வரும். ஆனால் அதை எல்லோரும் கொண்டாடுற மாதிரி எடுத்துட்டான். அது படம்னு சொல்ல முடியாது, ஒரு வரலாற்று பதிவு. அது எல்லாராலும் நேசிக்கப்படும், போற்றப்படும், மாபெரும் வெற்றியடையும் படம். அதுக்காக நான் வாழ்த்துறேன், மன நிறைவோடு வாழ்த்துறேன். உலகமெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள், நமக்காக நின்ன ஒரு மகனினுடைய வாழ்க்கை பதிவாயிருக்கு. அதை பார்த்து வரவேற்று பாராட்டுங்கள். அதுபோல் நாமும் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக வாழ வேண்டும் என்கிற படிப்பினையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இங்கே கற்றவை பற்றவை தான், தீயவை இதுதான் இருக்கிற கோட்பாடு. இதை என் தம்பி கபிலன் எழுதியிருப்பான். மாதிரி கற்றவற்றை பற்ற வைக்கணும். அதை என் தம்பி சிறப்பாக செஞ்சுருக்கான் கௌதமன். அவனுடைய உழைப்பு ரொம்ப அசாத்தியமானது. ஏன்னா 3 ஆண்டுகள் அதையே இருந்து கொஞ்சம் தொய்வு விட்டால், இடைவெளி விட்டால் படத்தில் திரைக்கதையில் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக நினைக்கும் போதெல்லாம் படப்பிடிப்பு வச்சோம்னா அது ஒரே சீருக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் அவன் அந்த பொருளாதார நெருக்கடியில் சிரமப்பட்டாங்கிறது படத்தை பார்க்கும்போது தெரியலை. அவ்வளவு பிரம்மாண்டமாக படத்தை பதிவு பண்ணிட்டான். இந்த கடைசி 40 நிமிடங்கள் மிக நெகிழ்ச்சியாக இருந்தது. என்னுடைய மகன் தமிழோடைய அந்த எடுத்துக்காட்டு பகுதியும் மிக நேர்த்தியாக வந்திருந்தது. சிறந்த படைப்பு. படைப்பை தந்த அத்தனை பேருக்கும், இப்படி ஒரு படத்தை எடுப்போம்னு ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்ட என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். மறுபடி பாட்டு வெளியீட்டு விழாவில் சந்தித்தோம், முன்னோட்டு விழாவில் சந்தித்தோம். இன்றைக்கி படத்தை பார்த்துட்டு பேசி சந்திக்கிறோம். வெற்றி விழாவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவை பார்த்துட்டு வந்திருக்கோம் வெளியே. படையாண்ட மாவீரா, மருத்துவர் ஐயா உருவாக்கிய சமரசம் இல்லாத ஒரு போராளியோட வாழ்க்கை பதிவு இது வரைக்கும் இணையதளத்தில் இல்லை நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ கூட மாவீரன் ஜெயகுரு அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அந்த எண்ணத்தையே முழுசாக மாற்றக்கூடிய ஒரு படைப்பை அண்ணன் கௌதமன் அண்ணன் படைச்சிருக்காங்க. நீங்கள் ஈஸியாக அவரை பற்றி சொல்லிட்டு போயிடுங்க, இவர் ஒரு ஜாதிக்கான தலைவர், ஒரு ஜாதி பிரச்சனை மட்டும்தான் பேசுவார்னு. அது அரியலூர் மாவட்டத்தில் போய் அங்கே அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும். வன்னியர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க அவரை பற்றி தெரியும். அதை தாண்டி அவரை பற்றின ஒரு பெரிய பிம்பம் மறைக்கப்பட்டிருந்தது. அது இன்றைக்கி உடஞ்சிருக்கு. படையாண்ட மாவீரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பதிவு. அவர் மொத்த தமிழ் சமூகத்துக்கும் அரியலூரில் வாழ்ந்த அந்த மக்களுக்கும் எந்த சமரசமும் இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக 2 தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கடைசியில் அவர் மறையிறப்ப எப்படி மறைஞ்சார், எந்த நிலையில் மறைஞ்சார் அப்படின்றதெல்லாம் அவர் இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கும் அவர் கூட அவரோட சமகால தலைமுறைக்குமே பல பேருக்கு தெரியாததை மிகப்பெரிய பதிவு பண்ணிட்டாங்க அண்ணன். அது சாதாரண ஒரு பதிவாக இல்லை. எங்கள் சமீப காலத்தில் நான் பார்த்த பயோபிக் நிறைய இருக்குது. அதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா அவர் அவருக்காக ஒரு நாள் கூட யோசிக்காத ஒரு மிகப்பெரிய போராளி, இந்த மண்ணுக்காக யோசித்த ஒரு போராளி. எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் வாங்கி அவர் அந்த நுரையீரல் நோயில் இருந்தப்போ கூட ஜெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி வெளியே அந்த மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய போராளி அவர். சீமான் அண்ணன் சொன்ன மாதிரி நானும் அவரோட இறுதி காலகட்டங்களில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கூட இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன்.
அந்த மாதிரி ஒரு போராளியோட வாழ்க்கை பதிவை வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ நேர்த்தியாக திரைக்கதையில் வந்து 2.5 மணி நேரம், இது வந்து ஒரு வெப் சீரிஸாக எடுக்க வேண்டிய ஒரு கதை. குறைஞ்சது ஒரு 10 எபிசோடாவது பண்ணால் தான் அவரோட முழுசாக புரிஞ்சிக்க முடியும். அது அழகாக ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி அவரே அண்ணனே கௌதம் அண்ணனே குரு அண்ணனாக மாறி நடித்து நாங்கள் எதிர்பார்க்கல அவர் இப்படி ஒரு நடிப்பு நடிச்சிருப்பார். நான் கூட ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஹீரோ கொண்டு வந்திருக்கலாமே, இது இன்னும் பெருசாக சேர்ந்துருக்கும்னு நினச்சா அது தப்பு தான். அவர்கிட்ட பேசினது அவர் அதுக்கு என்ன நியாயம் செய்யணுமோ அதை செஞ்சுருக்காரு. நான் வன்னிய சமூகத்தை சேர்ந்து எங்கள் எல்லாருக்குமே குரு அண்ணன் இன்னொரு 20 வருஷம் வாழ்ந்துருக்கலாம் எங்கள் கூட இந்த மக்களுக்காக அப்படின்னு ஒரு தாக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது படம் பார்க்குறப்ப அது உணர முடிஞ்சுது, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து இவ்வளோ சீக்கிரம் இறைவன் கூப்பிட்டு போயிட்டானே அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய படைப்பு. சென்னையில் இருக்கவங்க முக்கியமாக முதல்ல போய் இதை பார்க்கணும். இது சி சென்டர், பி சென்டர், ஏ சென்டர் அப்படிலாம் இல்லை. அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு அந்த மக்களுக்கு தெரியும். தெரியாத மக்கள் போய் இதை முதல்ல பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மாவீரன் ஜே குரு அப்படின்ற ஒரு மனிதனோட குணம், அவருக்கு இருந்த அறம், அவருக்கு இந்த மண் மேலே இருந்த காதல், அவருக்கு இந்த தேசியம் மேலே இருந்த பற்று, அதெல்லாம் வந்து புரியும். அது வந்து மொத்தமாக அந்த படத்தில் இருக்க அத்தனை பேரும் அவ்வளோ அற்புதமாக பதிவு பண்ணிட்டாங்க. அது இப்படி ஒரு கதை சொல்கிறப்ப கண்டிப்பாக நிறைய பேர் தயங்கிருப்பேன். ஏன்னா நான் அதை அனுபவிச்சிட்ருக்கேன். ஒரு கதையை அந்த மண்ணுக்காக போய் சொல்கிறப்போ ஒரு நடிகர்களும் அது இல்லை நடிகர்கள் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் அவங்களாம் எப்படி தயங்குறாங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி சமுத்திரக்கனி அண்ணன், சரண்யா மேடம், மன்சோலிகான் சார், கிங்ஸ்டன் அண்ணன், இன்னும் பல நடிகர்கள் அந்த வில்லனை நடித்தவங்க அவங்க, அப்புறம் இதுக்கு இசையமைச்ச ஜிவி பிரகாஷ் சார், பாடல்கள் எழுதின ஐயா வைரமுத்து கவிஞர் அவர்கள், பின்னணி இசை பண்ண சாம்சிஎஸ் சார், இவங்க எல்லாருக்கும் நான் இந்த தருணத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு கேமராமேனாக ஒர்க் பண்ணவங்க, ஆர்ட் டைரக்டர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தவங்க, அண்டு இந்த படம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண அத்தனை ப்ரொடியூசர்ஸ், அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வரலாறு. இந்த படம் என்ன கலெக்ஷன் பண்ண போகுது, இந்த படம் எவ்வளோ பெருசாக போய் சேரப்போதெல்லாம் தாண்டி இது ஒரு மிகப்பெரிய பதிவு. குறைஞ்சது அடுத்த ஒரு 50 வருஷத்துக்காவது இந்த பதிவு வந்து ரொம்ப நிலைச்சி நிற்கும். அந்த மாதிரியான ஒரு வரலாற்று பதிவு இது. நான் எதிர்பார்க்கல கௌதம் அண்ணன் நீங்களும் தம்பி இப்படி ஒரு ஆக்டிங் கொடுத்து இவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. நிஜமாலே ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு பதிவு. அது நம்ம கண்களாகவும் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மீடியா முன்னாடி இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் நின்றுதில்லை. ரொம்ப எமோஷனலான ஒரு தருணம். பெருசாக கொண்டாட போகிறாங்க வட மாவட்டத்தில் இந்த படத்தை. நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் அதை தாண்டி மொத்த தமிழ்நாடும் மொத்த தமிழர்களும் இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மனிதனோட மாவீரன் ஜெய குருன்ற அந்த மனிதனோட போராட்டம் என்ன, அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு புரியும். இன்னொரு தடவை அவரை பற்றி நம்ம எப்போயாவது தப்பாக பேசணுன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு மறையும். ஸோ இந்த நோக்கத்தை வந்து வெற்றி எடுத்த அண்ணனுக்கே இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறது, நன்றி தான் சொல்லணும். எங்கள் மொத்த வன்னிய சமூகம் சார்பாக கௌதம் அண்ணனுக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த படத்தை பண்ணதுக்கு அத்தனை ப்ரொடியூசர்ஸ்க்கும் நன்றி சொல்லிக்கிறோம். எல்லாம் தைரியமாக இருங்க. இந்த படம் போய் மக்கள்கிட்ட பெருசாக சேரும், மிகப்பெரிய வெற்றி பெறும். வாழ்த்துக்கள் அவ்வளோ பேருக்கு. நன்றி. வணக்கம். நான் ஈவி கணேஷ் பாபு, திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர். வா கௌதமன் அவர்களுடைய படையாண்ட மாவீரா இந்த படத்தை பற்றி பொதுவான வெளியில் ஒரு கருத்துக்கள் இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்து மக்கள் தான் அந்த படத்தை பார்ப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கானது, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கானது தான் இந்த படம் அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்துக்கள் இருக்குது. நான் வந்து எல்லா தரப்பு நண்பர்கள்ட்டையும் பழகிட்டுருக்கேன். தலித்திய சிந்தனை உள்ளவங்கள்ட்டையும் பழகிட்டுருக்கேன், ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவங்கள்ட்டையும் பழகிட்டுருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் இருக்கிற அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளார்ந்த உள்ள ஒரு மனிதன் இருப்பான்ல, அந்த மனிதனோட நான் நெருங்கி பழகுவேன். அதனால் வந்து சில பேர் என்னை வந்து இவன் வந்து ஜால்ரா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நான் வந்து எல்லாரையும் மனிதனாக தான் பார்க்குறேன். அந்த வகையில் வந்து இந்த நிச்சயமாக வந்து வா கௌதமன் அப்படி ஒரு ஜாதி படம் எடுத்திருக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு உறுதியாக தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஜாதியை உயர்த்தி குறிப்பிட்ட ஜாதியை மட்டப்படுத்தி அப்படி எடுத்திருக்க மாட்டார் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் இந்த படம் வந்து சாதாரணமாக வெளிவரல. இது வந்து வயிற்றில் வந்து கொடி சுற்றிக்கிட்டா எப்படி ஒரு குழந்தை வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குமோ அது மாதிரி இந்த படம் வெளியில் வர்றதுக்கு பல கட்ட போராட்டங்களை சந்தித்து இந்த திரைப்படம் வெளில வந்திருக்கு. அரசாங்கம் வந்து இந்த படம் சம்மந்தப்பட்ட அந்த கூறுகள் எல்லாம் வந்து உண்மையிலே நடந்திருக்கா அப்படின்னு மிக தீவிரமான ஆராய்ச்சி செய்து அந்த ஆவணங்கள்லாம் பரிசீலனை பண்ணி
அரசாங்கம் வந்து இது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் அன்னைக்கு வந்து அந்த பேப்பர்ஸ், அந்த நாளிதழ்கள் இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்தி, அதிகாரிகள் எல்லாம் உறுதிப்படுத்தி, அதற்காக ஒவ்வொரு கட்டமாக தாண்டி தான் இந்த திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து மக்களுடைய பார்வைக்கு வந்திருக்கு. இந்த திரைப்படம் வந்து ஏதோ ஒரு 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 சமூகம், ஒரு ஜாதி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே இப்போ நேற்று கூட என்னுடைய ஒரு நண்பர் வந்து அந்த படத்துக்கு மாற்று சிந்தனை உள்ள ஒரு நண்பர் வந்து கௌதமன் அவர்களை வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை திட்டினார். அவர் வந்து ஒரு ஜாதி படம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே வந்து இந்த படம் அப்படி இல்லை. இந்த படம் வந்து ஒரு கல்வி தான் வந்து எல்லா மக்களையும் அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமான ஒரு இடத்துல வைக்கும் அப்படின்னு இந்த கதை நாயகன் சொல்கிற மாதிரியான ஒரு கருத்து இந்த படத்தில் இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிட்டு வராமல் போயிட்டீங்கன்னா இழப்பு வந்து கௌதமனுக்கு இல்லை, உங்களுக்கு தான். ஏன்னா வந்து ஜாதி என்ற பெயரில் சொல்லப்பட்டு இன்று நடக்காத ஏதோ ஒரு விஷயத்த 20 வருடம் முன்பு நடந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிற இன்னைக்கு வர்ற சில ஜாதி படங்களுக்கு மத்தியில் அப்படியே ரத்தமும் சதையுமா நடந்த உண்மையை, இது எல்லாருக்குமான மனிதனா, ஒரு சமூகத்துக்கான மனிதனா இல்லாமல் ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு முட்டைவாசியாக ஒரு கூட்டுக்குள்ளே சிக்கும் மனிதனா இல்லாமல் எல்லாருடைய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு மட்டுமில்ல, இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைவருக்குமான வேற மனிதன் இந்த மண்ணில் வாழ்ந்தாலும் கூட அந்த மனிதனுக்கான ஒரு உரிமையை போராடக்கூடிய ஒரு கதை நாயகனா கௌதமன் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் அந்த குரு அவர்களுடைய அந்த கதாபாத்திரம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, அதில் எவ்வளவு உண்மை இருக்குது, அந்த குரு எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த அடிப்படை உரிமைக்காகவும் போராடினார் அப்படிங்கிறத ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படத்தை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாறுபட்ட கருத்து உள்ளவர்களும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து குரு அவர்கள் மீதும் கௌதமன் அவர்கள் மீதும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்படும். இந்த படத்தை தவறாமல் தேட்டரில் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட ரிலீஸ் ஆகக்கூடிய மற்ற படங்களும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற ரிவ்யூ வந்திருக்கு. இந்த படத்தோட சேர்ந்து ரிலீஸ் ஆகிற எல்லா படமுமே நல்லா ஓடணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். கௌதம் சாரை வந்து எனக்கு மகிழ்ச்சின்ற ஒரு படத்தில் அறிமுகமாகி ரொம்ப நட்பானார். இன்றைக்கி அந்த மகிழ்ச்சி எனக்கு வந்து மிகப்பெரிய நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதாவது நெருப்பு அப்படின்னு சொன்ன ஒரு கதாபாத்திரம், அந்த இளைஞனாக நம்ம தம்பி தமிழ் வெளியில் வரும்போது நீரிலிருந்து வருவார். அதுவே அந்த இடத்துலையே வந்து அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருந்தது. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது யதார்த்தமாக நடந்த ஒரு கதையை இவ்வளோ யதார்த்தமாக மிகைப்படுத்தாமல், சினிமாவுக்கான ஒரு தன்மையும் இருந்தும் சினிமாவுக்கு ஒரு தன்மை இல்லாத மாதிரியும் கொஞ்சம் கூட, அதாவது துணை நடிகர்கள் கூட இவ்வளோ பிரமாதமாக நடிப்பாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் சின்ன வயசு கேரக்டரு பெரிய ஆள் ஆன பிறகு அதே முகஜாடையிலேயே இருந்தது. பெரிய வியப்பாக இருந்தது. அந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து போலீஸ்காரங்க அடித்த அதே பெண் வந்து இன்னொரு சமயத்தில் அந்த எமோஷனலை காட்டும்போது அந்த ஸ்பிரிட்டு கொஞ்சம் கூட குறையாமல் இருந்தது. எப்போதுமே வெற்றிங்கிறது வந்து நம்ம மட்டும் பண்ணுறதில்ல, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது தான் அது மாபெரும் வெற்றி ஆகுது. அப்படி ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து ரொம்ப நாள் கழித்து நரம்பெல்லாம் துடிக்கிற ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு சார் செல்வமணி சார் சொன்ன மாதிரி இன்னொரு விஜயகாந்த் தான் எனக்கு. இப்போ ஒரு விஜயகாந்த் இல்லாத இடத்த இனிமேல் அவர் கண்டிப்பாக நிரப்புவார்னு நினைக்கிறேன். அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஃபீலிங் இருந்தது. அப்புறம் தூரமாக வந்து அந்த பனியனில் இருக்கிற அந்த சட்டையெல்லாம் எனக்கு வந்து விஜயகாந்தா இல்லை கௌதம் சாரான்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு. ஆனால் இது நமக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்த படங்கள் மாதிரி இருந்தாலும், ஆனால் அதுதான் உண்மை. ஒரு பெரிய ஒரு வீரனுடைய கதையை இந்த மாதிரி உள்ளவங்க வந்து வெளியில் கொண்டு வரும்போது அவங்களோட உண்மையான விஷயம் நமக்கு தெரியும் போது நமக்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. அதாவது சில நேரங்கள்லாம் அந்த ஃபேக்ட்ரியை காட்டும்போது நம்ம மனசில் பதைக்குது. ஏன்னா அப்போ ஒரு நிஜமான மனிதர்களுக்கு எப்படி இருந்திருக்கும், தன்னோட இனத்தையும் தன்னுடைய குணத்தையும் தன்னுடைய ஃபுல் ஆதாரத்தையும் அவங்க இழக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை எவ்வளோ எமோஷ்னலாக எடுக்க முடியுமோ, எந்த இடத்துலையுமே எமோஷ்னல் குறையில, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அப்படியே ஜிவ்வுன்னு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருந்தாரு. அது ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது துப்பாக்கி சண்டைகள் கலாச்சாரத்தில் இப்போ இருந்தாலும் அவர் ஒவ்வொரு சமயமும் அவர் எடுக்கும்போது அந்த மரக்கட்டையை எடுத்து வீழ்த்தும் போது தான் வந்து அவருடைய அந்த பலம் ரொம்ப அருமையாக சூப்பராக ஒரு தெரிஞ்சது. இந்த நேரத்தில் வந்து நான் வெளியில் வரும்போது கூட அவர் அந்த ஒரு ஃபீலிங்லாம் பார்த்தேன். தம்பி தமிழை கூட அப்படி தான் பார்த்தேன். ஒரு எமோஷ்னலோடு தான் அவங்கள என்னால் இப்போ பார்க்க முடியுது. வீட்டுக்கு போய் தான் அந்த எமோஷனல் எனக்கு முடியும்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
இதில் சில படங்கள்லாம் வரைஞ்சேன் நான். அது அது அதனால ஆமாம், ஃப்ளாஷ்பேக்கில் வரைஞ்ச படம் வரைஞ்சேன். சின்ன வயசுலேயே ஓவியம். இப்போ இந்திய அளவில் இருக்கிற உலக அளவில் இருக்கிற விரல் விட்டு எனக்கு ஓவியம். நன்றி சார், நன்றி. வந்து எங்களோட நின்னதுங்கிறது மறக்க முடியாது. என்னை விட இந்த படம் வெளியே வரணும்னு போராடின வழக்கறிஞர் டீம் இவங்க. ராஜேஷ், ஹசன், ஆமாம், எல்லாம் இவங்களுடைய ஹெட்டு என்னுடைய உயிர் நண்பர் பிரபாகரன். அவர் வந்து எல்லா காலகட்டத்திலையும், நான் ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்தாலும் சரி, கத்திப்பாராவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு ரூபா கூட வாங்காமல் இந்த படம் வரைக்கும் அவர் உலகத்திலே முக்கியமான வழக்கறிஞர். தமிழ்நாடு, இந்தியா இல்லை எல்லா நாடுகள்லேயும் போய் வழக்காடுறவர். அவருடைய ஜூனியர்ஸு. இந்த நேரத்தில் என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் பிரபாகரன் வழக்கறிஞர் அவர்களுக்கும் என்னுடைய தம்பிகளுக்கும் என்னுடைய நெகிழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.